பயிற்சி 1.1 7 செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் கொடுத்துட்டாங்க ஈக்குவல்னு சொல்லி ஏபிசி அப்படின்னு 3 வேலை எழுதியிருக்கோமா. இது வந்து ஃபஸ்ட்டு சம் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எப்படி கண்டுபிடிக்கலான்னு. இப்போ எல்ஹெச்எஸில் பி மைனஸ் சி வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். மைனஸுங்கிறத இப்போ நம்ம புதுசாக பார்க்குறோமா. இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி இதை கண்டுபிடிக்கலான்றதை சொல்கிறேன். இப்போ பி மைனஸ் சி அப்படின்னா சியை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் உள்ளதுபடி நம்ம எப்படின்னு எழுதலாம். கொஷினில் பி எடுத்து எழுதிட்டோம், மைனஸ் சியோட வேல்யூவும் எடுத்து எழுதிட்டோம். இப்போ -2 அப்படின்னா 2வை நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன வேல்யூ இருக்குது? 3, 5, 7. இப்போ இந்த சம்முக்குள்ளது இதை நம்ம வேறு எக்ஸாம்பிள் வச்சு எப்படின்னு பார்க்கலாம். வேறு ஒரு எடுத்துக்காட்டு நம்மளாம் எழுதிப்போம். ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3, 5, 7 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். பி வந்து ஒரு 2, 7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஏயோட செட் எடுத்து எழுதிக்கோங்க. 1, 3, 5, 7ன்னு மைனஸ் பியோட செட் என்ன? 2, 7 எழுதியாச்சா. இப்போ 2, 7 தான் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 2 இதுலேயும் அடிச்சுட்டு மீதி வேல்யூ என்ன இருக்குது? 1, 3, 5 இருக்கா, அதை எடுத்து எழுதுங்க. இதுதான் ஏ மைனஸ் பியோட வேல்யூ. ஓகேங்களா. இப்போ சம்முக்கு வாங்க. இப்போ அடித்து பார்க்குறப்ப 2 அடிச்சிட்டிங்கன்னா மீதி வேல்யூ 3, 5, 7. இது பி மைனஸ் சி முடிஞ்சிட்டு. இப்போ எல்ஹெச்எஸில் உள்ள ஃபுல் வேல்யூவும் எடுத்து எழுதியிருக்காங்க கொஷினை. அப்போ ஏயோட வேல்யூ என்னது? 1லேருந்து 7 வரையும் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஏயோட வேல்யூ. கிராஸ் பியோட வேல்யூ பி மைனஸ் சியோட வேல்யூ என்னது? இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 3, 5, 7 அது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இதை நார்மலாக கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி போடுறோம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் ஃபுல்லாக கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி போட்டிருந்துருப்பேன். இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி, நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி, இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயோட வேல்யூ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஏ செட்டை எடுத்து எழுதிட்டோம். கிராஸ் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 5, 7. அதே எடுத்து எழுதி நார்மலாக அதே மாதிரி கிராஸ் பண்ணி போட்டுருங்க. இது கிராஸ் பண்ணி போடுறது வந்து ரொம்ப பெருசாக போகும். அதனால் நான் டைரெக்டாகவே கிராஸ் பண்ணி போட்டிருந்துருப்பேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன வேல்யூ? ஏ கிராஸ் பியோட வேல்யூ. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ஏயோட வேல்யூ 1 to 7 இருக்குங்களா, அதை 1லேருந்து 7 வரைக்கும் உள்ள வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு கிராஸ் சியோட வேல்யூ 2 மட்டும்தான். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குமா. இப்போ நார்மலாக கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவீங்க? 1, 2, 2, 2 எல்லாத்தோடய கம்மா போட்டு 2 போட்டுருவீங்க. சிங்கிள் டிஜிட்டாக இருக்கனால இதை கொஞ்சம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இதை போட்டு முடிச்சுட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இது ரெண்டும் என்ன பண்ண சொல்கிறாங்க? மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ மைனஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம்? எதை மைனஸ் பண்ண சொல்கிறாங்களோ அதை நம்ம அடித்து கொடுத்துட்டு மீதி உள்ள வேல்யூவை எடுத்து எழுத போகிறோம். இப்போ ஏ கிராஸ் சி தானே மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 1, 2 இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. 2, 2 இருக்குது, அடித்தாச்சு. 3, 2 இருக்குது, அடித்து கொடுத்துட்டோம். 4, 2 அடித்தாச்சு. 5, 2 அடித்தாச்சு. 6, 2 7, 2 எல்லாத்தையும் அடித்ததுக்கப்புறம் மீதி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ நம்ம எழுதிக்க போகிறோம். இப்போ மீதி வேல்யூ இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ நம்ம எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம பார்க்குறப்ப அது ரெண்டும் எப்படி இருக்குது? நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 1 = 2 சரிபார்க்கப்பட்டது. நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுங்க.